சுமார் 75 ஆண்டுகளாக பிரான்ஸ் தேசமானது இங்கிலாந்தின் ஆதிக்கத்தில் இருந்தது. அநேக மன்னர்கள் போரிட்டும் விடுதலை கிடைக்கவில்லை. சார்லஸ் மன்னன் அரசாட்சியின் காலத்தில் மீண்டும் யுத்தம் ஆரம்பித்தது. எப்படியாவது விடுதலை வாங்கிவிட வேண்டும் என்று பிரான்ஸ் தேச மக்கள் வாஞ்சித்தனர். ஆனால் முடியாத காரியமாக காணப்பட்டது. ஒரு நாள் மன்னனை தேடி ஒரு 12 வயதுள்ள பெண் ஓடி வந்தாள். தன்னோடு ஒரு படையை அனுப்பினால் தான் இங்கிலாந்தை எதிர்த்து போரிட முடியும் என்றாள். அனைவரும் நகைத்தனர். அவளும் விடாமல் மன்னனிடம் தன்னுடைய கோரிக்கையை வைத்தாள். ஏனெனில் ஜோன் என்ற அந்த பெண் மாடு மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தாள். அவளது மன உறுதியை கண்ட மன்னன் அவள் தலைமையில் ஒரு படையை அனுப்பினான். அச்சமயம் அவளுக்கு 17 வயதாகியது. அவள் சொன்னபடியே போரிட்டு ஆர்லியன்ஸ் கோட்டையை தகர்த்து பிரான்ஸ் தேசத்தை மீட்டாள். அவள் 6/6/1412 முதல் 30/5/1931 வரை 19 ஆண்டுகள் வாழ்ந்தாள். இது நூற்றாண்டு போர் என்று வரலாற்றில் இடம்பெற்றது. தன் மக்களுக்காக தன் உயிரையே பணயம் வைத்தாள். 19வது வயதில் கொல்லப்பட்டாள். இன்று நமது தேசத்தில் பற்பல சூழ்நிலைகளால் ஒடுக்கப்பட்டுள்ள மக்களின் விடுதலைக்காக நாம் என்ன செய்கிறோம்? சங்கீதம் 103:6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். Psalms 103:6 The Lord executeth righteousness and judgment for all who are oppressed. One song. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக நானும் போராட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.